மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம் பாலியல் வாழ்க்கையிலே ஆண்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம். வெளியூர் என்பர்கள் 0094-777-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் என்பர்கள் 077-35-62-45 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். இன்று போன முறை நிகழ்ச்சியிலே மிக முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தினேன். இதை நீங்கள் பார்க்கின்ற போது இது மிகச்சிறிய ஒரு பொருள் தான். ஆனால் இதன் மூலமாக எத்தனையோ நாட்டினுடைய பொருளாதாரம் காப்பாற்றப்படுகிறது. அதே நேரத்தில் நாடு என்றாலும் வீடு என்றாலும் குடும்பம் என்றாலும் பல பேருடைய வாழ்க்கை கூட இந்த சிறிய ஒரு பொருளினாலே காப்பாற்றப்படுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் என்னென்று சொல்லுவோம், ஆணுறை அல்லது கொண்டம். எனவே இவற்றை நாங்கள் பாவிக்கின்ற போது எங்களுக்கு பாலியல் ரீதியான நோய்கள் ஒருவர்களில் இருந்து இன்னொருவருக்கு தொற்றாது. அதன் காரணமாக இந்த பாலியல் நோய்களினாலே ஏற்படுகின்ற கிருமி தொற்று காரணமாக எங்களுக்கு இந்த ப்ரீமெச்சுவர் எஜாகுலேஷனோ அல்லது சிறுநீர் கழிக்கின்ற போது வலியோ அல்லது அடிவயிற்றிலே நோவோ அல்லது எங்களுடைய அந்த புரோஸ்டேட் கிளாண்ட் என்று சொல்லுவோம், முன்னிற்கின்ற சுரப்பியிலே ஏற்படுகின்ற கிருமி தொற்று, அதன் காரணமாக வருடக்கணக்காக நாங்கள் வருந்துகின்ற தன்மை. அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் இன்னும் ஒரு பாலியல் நோய் இருக்கிறது, செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் என்று சொல்லுவோம், கொனோரியா என்று சொல்லுவோம். அது தமிழ்லையும் கொனோரியா தான். இந்த கொனோரியா நோய் வந்தால் என்ன நடைபெறும் என்றால் எங்களுடைய சிறுநீர் கான் அல்லது சிறுநீர் குழாயிலே இந்த அடைப்பு ஏற்படும், பிளாக் ஏற்படும். இதன் காரணமாக எங்களுக்கு சிறுநீர் கழிப்பது அடிக்கடி தடைப்படுகின்ற காரணத்தினாலே அக்யூட் ரிட்டென்ஷன் ஆஃப் யூரின் என்று சொல்லப்படுகிற சடுதியாக சிறுநீர் போகாமல் பாரதூரமான வலி, தாங்க முடியாத வலி அடிவயிற்றிலே ஏற்படும். அதன் பிற்பாடு நாங்கள் அந்த கதீட்டர் எனப்படுற யூரினரி கதீட்டர் எனப்படுகின்ற குழாயை நாங்கள் எங்களுடைய கான்குறியின் ஊடாக செலுத்தி அந்த வயிற்றிலே இருக்கின்ற சிறுநீர் பையிலே இருக்கின்ற அந்த சிறுநீரை வெளியேற்றுவோம். சில பேருக்கு வாழ்க்கை காலம் முழுவதும், எனக்கு தெரிந்து ஏறக்குறைய 100 பேர் மட்டிலே இருக்கிறார்கள், வயசு போனவர்கள் கூட இருக்கிறார்கள், சிறியவர்கள் எல்லாம் எல்லாரும் வயசு போனவர்கள், அவர்கள் அனைவருமே கதீட்டருடன் யூரினரி கதீட்டருடன் வாழ்க்கை காலம் முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாக கதீட்டரை எங்களுடைய ஆண்குறிகளை செலுத்திய பிற்பாடு அவர் சென்று எவ்வாறு மனைவியுடன் பாலியல் ரீதியான தொடர்புகளை மேற்கொள்ளுவது, எவ்வாறு அவர் செக்ஸ் பண்ணுவது, ஏன் கதீட்டர் இருக்கின்றது ஆண்குறியிலே, நீங்கள் கண்டிருப்பீர்கள் என்ன என்றபடியினாலே இந்த பொருளானது மிகவும் ஒரு பிரயோசனமான ஒரு பொருளாகவும் எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை காக்கின்ற பொருள் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு தெரியும், இந்த கொண்டம் அல்லது ஆணுறையானது HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோய் பரவாமல் தடுக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களை நாட்டை பொறுத்த மட்டிலே இந்த HIV எய்ட்ஸுக்கு நாங்கள் இலவசமாகத்தான் அனைத்து மருந்துகளும் கொடுக்கிறோம். ஆனால் வெளிநாடுகளை பொறுத்த மட்டிலே, உண்மையாக UK இங்கிலாந்தை பொறுத்த மட்டிலே 2 கிழமைக்கு அவர்கள் இந்த நோய்க்கு மருந்துகளை வாங்குகின்ற போது ஏறக்குறைய 250 பவுண்ட்ஸ் செலவாகிறது. எனவே 250 பவுண்ட்ஸ் என்று சொல்லுகின்ற போது உங்களுக்கு கணக்கு பார்த்து கொள்ளுங்கள், எவ்வளவு லட்சக்கணக்கான காசு அங்கு செலவாகிறது. ஆனால் எங்களுடைய நாட்டில் இலவசமாக கொடுக்கப்படுகிறது என்றபடியால் இது மிகவும் முக்கியமானது. அதே நேரத்திலே இதன் அணிவதன் காரணமாக குடும்ப பிரச்சனை, ஒருவருக்கு HIV எய்ட்ஸ் வந்தால் அவர் வீட்டை போய் தன்னுடைய மனைவிக்கு கொடுப்பார். அந்த மனைவிக்கு அந்த HIV எய்ட்ஸ் எனப்படுகின்ற நோயை கொடுத்த பிற்பாடு அவருடைய மனைவி கர்ப்பம் தரிக்க போனால், பிரெக்னண்டாக கர்ப்பிணியாக போனால் தன்னுடைய வயிற்றிலே இருக்கிற சிசுவுக்கு இந்த நோயை கொடுப்பார். எங்கள் நாட்டிலே கூட எத்தனையோ நூற்றுக்கணக்கான பிள்ளைகள் இந்த HIV எய்ட்ஸ் எனப்படும் நோயுடன் பிறந்திருக்கிறார்கள். எனவே இது எல்லாவற்றையுமே காக்கும், நாட்டையும் காக்கும்,
குடும்பத்தை காக்கும், மனித சமூகத்தை காக்கும், அதே நேரத்தை உலகத்தையும் காக்கும். எனவே முந்தைய ஒரு காலத்தில் எங்களுடைய நாட்டிலே இதை வைத்திருந்தால் காவல்துறை போலீசினாலே கைது செய்ய முடியும். அதன் பிற்பாடு ஒரு சட்டம் இயற்றப்பட்டிருக்கின்றது எங்களுடைய நாட்டிலே, மற்ற நாடுகளும் அப்படித்தான் இருக்கும். இது ஒரு மெடிக்கல் அப்பரேட்டஸ், அதாவது இது ஒரு மருத்துவ உபகரணம் அல்லது மருத்துவ பொருள். இதை யாரும் வைத்திருக்கலாம் தங்களுடைய பர்சுக்குள்ளே. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் நாங்கள் சொல்லுவது, நீங்கள் தனியாக இருக்கலாம், திருமணம் முடித்து பிரிந்திருக்கலாம், அல்லது வேறு வேறு பிரச்சனை இருக்கலாம், எப்போதுமே உங்களுடைய பர்சுக்குள்ளே இதை வைத்திருங்கள். இது உலகத்தை, நான் முதலிலே சொன்னது போல, உலகத்தையும் நாட்டையும் காக்கின்ற பொருள். அதே நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கின்ற பாலியல் ரீதியான பிரச்சனைகள் வராமல், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வராமல், அந்த பாலியல், இந்த செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ், பாலியல் நோய்கள் ஏற்படுமாக இருந்தால் இந்த ப்ரீமெச்சுர் எஜாகுலேஷன், இந்த முதல் ஆண்குறி வரைப்படைய முடியாத தன்மை, எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு ஏற்படும். என்றபடியினாலே என்னுடைய இந்த நிகழ்ச்சியிலே இதை நான் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக நான் கருதுகிறேன். எனவே அனைவருமே தங்களுடைய பர்சுக்குள்ளே இதை வைத்திருக்கின்ற போது இதன் மூலமாக 199% பாலியல் நோய்கள், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் 199% நோய்கள் தடைப்படும். ஆனால் ஒரு நோய், ஹெர்பீஸ், அதாவது ஜெனிட்டல் ஹெர்பீஸ் என்று சொல்லப்படுகிற ஹெர்பீஸ் நோய் மட்டும், அது உங்களுக்கு தெரியும், ஒரு பொக்குளிப்பான் அல்லது சிக்கன் பாக்ஸை போன்ற ஒரு நோயாக அது இருக்கிறது. கிட்டத்தட்ட இருக்கின்ற போது தோல் தொடர்புகள் மூலமாகவும், எங்களுடைய காற்றின் மூலமாகவும், மூக்கில இருந்து வாயிலிருந்து வெளியேறுகின்ற துகள்கள் அல்லது சுரப்புகள் மூலமாக கூட அந்த ஹெர்பீஸ் நோய் தொற்றுகிறது. எனவே அதை மட்டுமே எங்களால் தடுக்க முடியாது. மற்றபடி 199% பாலியல் நோய்களை இது அணிவதன் மூலம் தடுக்க முடியும். எனவே நான் அடுத்த நிகழ்ச்சியிலே இதை எவ்வாறு பாதுகாப்பாக அணிவது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நாங்கள் நன்றாக வரவேற்கின்றோம். உங்களுடைய கருத்துகளுக்கு நாங்கள் மதிப்பளிக்கின்றோம். நான் ஒரு நிகழ்ச்சியிலுமே நான் பார்த்தது கிடையாது. நான் பார்த்த நிகழ்ச்சிகள் இந்த கொண்டமை கொண்டு வந்து எவ்வாறு இதை அணிவது என்று சொல்லியிருப்பதை உங்களுக்கு தெரியும். நான் பல நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கின்றேன். இலங்கை முழுவதும் பெரிய பெரிய உலக நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற போது இவ்வாறு அணிவது என்று சொல்லுகின்ற போது 195% இந்த ஆணுரையை அல்லது கொண்டமை அணிவது எப்படி என்று அவர்களுக்கு தெரியாது. எனவே அடுத்த நிகழ்ச்சியிலே கட்டாயமாக உங்களுக்கு நான் இதை காட்டுவேன், எப்படி செய்து காட்டுவேன். ஒரு டமியுடன், ஒரு டிலிடோவுடன் நான் இதை ஒரு ஆண்குறியான ஒரு மாடல் ஆண்குறியுடன் இதை எவ்வாறு அணிவது என்று சொல்லி செய்வேன். இதை கட்டாயமாக பாருங்கள். இது பார்ப்பதிலே வெட்கம் வேண்டிய தேவையே கிடையாது. இது அனைத்து ஆண்களும், அனைவருமே, அது சிறியவர்களாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், அனைவருமே அறிய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. எனவே நிகழ்ச்சியை முடித்துக்கொள்ள மீண்டும் உங்களை சந்திப்போம். இந்த நிகழ்ச்சியை தவறாமல் பார்த்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மணி சின்னத்தை பெல் சைனை அமுழ்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக்ல வருவர்கள் மறக்காமல் ஃபாலோ அப் பண்ணுங்கள். பிறந்திருக்கின்ற நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.